இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் எது அப்படின்னு சொன்னால் பணமா, இல்லை பதவியா, இல்லை நம்மளுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்பா? எல்லாத்த விட ரொம்ப தேவை நம்மளுடைய உடல் ஆரோக்கியம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாராக இருந்தாலும் அவங்களோட உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க முடியும். இல்லைன்னா எந்த அளவுக்கு பண வசதி இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி, என்ன தான் போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு கவலையாகவும் வருத்தமாகவும் தான் எந்நேரமும் இருப்போம். சரி, இந்த உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹோப்போனோபோனோ. ஸோ இந்த உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட் கிடையாது, அதற்கான இன்னொரு மாற்று கிடையாது. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த மெடிடேஷனை சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டோட ரொம்ப சப்போர்ட்டிவாக இது வேலை செஞ்சு உங்களை சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் மற்றும் ஹோப்போனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, ஹோப்போனோபோனோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஹவாயன் ப்ராக்டிஸ். ஹவாய் அப்படிங்கிற இடத்துல இருந்த பழங்குடி மக்கள் பயன்படுத்தி வந்த ஒரு தியான முறை. இவங்க எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அவங்க பயன்படுத்தி வந்த ஒரு தியான முறை தான் இது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு 4 ஃப்ரேசஸ் இருக்குது, 4 வார்த்தைகள். என்ன 4 வார்த்தைகள்? ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 பவர்ஃபுல்லான வார்த்தைகள். சரி, இதை சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று மன ரீதியாக ஏதோ ஒன்று பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன மன ரீதியான பாதிப்பு அப்படின்னா, ஏதோ ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருக்குது. என்ன நெகட்டிவான எனர்ஜி? அதாவது நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவான ஃபீலிங்ஸாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவான பிலீஃபாக இருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்மறைத்தன்மை மனதில் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான உடல் ரீதியான பாதிப்புகள் வருது அப்படின்னு ஹோப்போனோபோனோ தியானம் சொல்லுது. சரி, அப்போது மன ரீதியாக இருக்கிற இந்த நெகட்டிவ் எனர்ஜியால் உருவாகின இந்த ஆரோக்கிய குறைபாடை எப்படி சரி பண்ணுறது, இந்த ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ஹோப்போனோபோனோ இந்த 4 ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம மனசில் ஏற்கனவே இருக்கிற அது எதிர்மறைத்தன்மை, நெகட்டிவ் எனர்ஜி, அது எதிர்மறை எண்ணமாக இருக்கலாம், உணர்வாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ஆரம்பிக்குது. ஸோ அது கிளியராக ஆக அதன் மூலமாக உருவாகின ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்குது. இப்போ எதிர்மறை தன்மைனா என்ன? எதையோ ஒன்று நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். நம்மளுக்கு இது கிடைக்கல, இது நடக்கலை, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல, எதிர்பார்க்குற பொருளாதார வசதி இல்லை, எதிர்பார்க்குற விஷயங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை. ஸோ பல விதத்தில் நம்ம வருத்தப்பட்டிருப்போம், கவலைப்பட்டிருப்போம். சில சமயம் ரொம்ப வெறுப்பு இருந்திருக்கும், இல்லை நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை மறக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நெகட்டிவிட்டி மனசில் இருக்குது. அதை கிளியர் பண்ண அதன் மூலமாக உண்டாகின ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த ஹோப்போனோபோனோக்கும் அந்த ஹெல்த்துக்குமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மெடிடேஷனை பண்ண ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யாருக்காவது கைவலி, கால்வலி, இல்லை முதுகு வலி இந்த மாதிரி இருந்து டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்டிருப்போம், என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் தான் சொல்லுது அப்படின்னு கூட சில பேர்த்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். எனக்கு கால் வலிக்குது, ஆனால் டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு எதிர்மறை தன்மை தான் இந்த டெஸ்ட்டில் காட்டலைனாலும் ரிப்போர்ட்ஸில் தெரியலனாலும் நம்மளுக்கு ஒரு பெயினை உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஹோப்போனோபோனோ தியானத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எதிர்மறை தன்மை சரியாகிறதுனால அது உருவாக்குற அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஹோப்போனோபோனோ தியானத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதில் இருக்கிற 4 ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த 4 ஃப்ரேசஸை உங்களுக்கு உருவாகிற பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் சொல்லலாம். கைவலியோ, கால்வலியோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் 4 ஃப்ரேசஸை நீங்கள் சொல்லலாம். எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 21 தடவையாவது சொன்னால் சீக்கிரமாக பலன் கிடைக்கும். சரி, 21 தடவை சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட்டு ஒரு 7 தடவையாவது 11 தடவையாவது இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இது எத்தனை தடவை எப்பப்பெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, பகலில் முடிஞ்சால் ஒரு தடவை இதை சொல்லிக்கலாம். ஸோ விஷயம் என்னென்னா,
நம்ம சொல்ல சொல்ல நம்ம எதிர்மறைத்தன்மை கிளியர் ஆகுது. அதனால் நம்மளுடைய ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகுது. இதுதான் அதில் விஷயம். சரி, இந்த 108 டைம்ஸ் இதை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதை உணர்வுபூர்வமாக சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறோமோ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி. இது தமிழில் சொல்கிறதுனா எப்படி சொல்லலாம்? நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள், உங்களுக்கு நன்றி, நான் உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 வார்த்தைகளை சொல்லலாம். ஸோ இது நம்ம கடவுளுக்கு நினச்சி சொல்கிறதுனாலும் சரி, இந்த யூனிவர்ஸை நினச்சி சொல்கிறதுனாலும் சரி, இல்லை நம்ம மனசையோ நம்ம உடம்பையோ நினச்சி சொல்கிறதா இருந்தாலும் சரி, இது நம்மளுடைய ஓன் விஷன் வில். ஓகேவா? நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் உங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம சொல்லலாம். சொல்ல சொல்ல உங்கள் உடம்புடைய ஆரோக்கியம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த விஷயம் இன்னொரு தடவை இதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, உங்கள் மன ரீதியாக உங்கள் உடம்புக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இது நல்லா ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு இது மாற்று கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இதை செய்யுங்க. அப்போ உங்களுடைய குணம் வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதை சொல்ல சொல்ல ரொம்ப மனசில் தைரியம் அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த நோயிலிருந்து சீக்கிரம் நம்மளால் வெளிப்பட முடியும். இதுதான் அதோடைய பேசிக் சைக்காலஜி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க? இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வந்து என்ன சொல்லுவாங்க? இதை சாப்பிடுங்க, சரியாயிடும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ மனதளவில் நம்ம மனதில் உருவாகிற மாற்றங்கள், அது தைரியம், தன்னம்பிக்கை, இதெல்லாம் உருவாக நம்மளுக்கு சீக்கிரமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஹோபனோபோனோவோட மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். ஸோ நம்ம மனதளவில் நம்ம மாற்ற ஆரம்பிக்கிறப்போ உடலளவில் ஏற்படுற பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தொடர்ந்து செஞ்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால் முன்னேற்றி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.